போனாலும் சேவ், முனிசிபாலிட்டி போனாலும் சேவ், மாரிக்கு போனாலும் சேவ், அசோக் நகர்ல போனாலும் சேவ். ஏன்னா அது வந்து சோசியல் மீடியால பயங்கரமா ஆக மொத்தத்துல ஒரு அரசியல் கட்சிக்கு இணையா இந்த சேவ் கமிட்டி தங்கவேல வந்து இன்னைக்கு உருவெடுத்து சிறுத்தை போல பாயும் புலியை போல அந்த அமைப்பு பாய்ந்து கொண்டும் சீறிக்கொண்டு இருக்கிறது சிலர் மத்தியில். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமையை பாபா சாஹிப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது. இந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும். மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் தான் இந்த சேவ் கமிட்டியுடைய சிக்னேச்சர். எது அதுன்னு சொன்னா வீடு. இவங்க எத்தனையோ கோரிக்கை வச்சுக்கிறாங்க. இந்த வீடுன்றது வந்து ஏன் இந்த வீடு பத்தி நான் சேவ் கமிட்டி பத்தி பேசணும்னு சொன்னா, எஸ்டிபிபி எம்ப்ளாய்னா சில பேர் தெரியாது இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. எஸ்டிபிபி எம்ப்ளாய் வந்து 850 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இப்படியே போயிருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன? இப்ப இனி ஒரு மீட்டிங் ஆகுது முனிசிபாலிட்டியில. சகோதரர் சொன்னார் தயாள் சார், 3100 பேருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த விஆர்எஸ் டிபெண்டன்ட்க்கும் சொந்தம் பண்ணதான் ஆர்குமெண்ட் ஆகுது முனிசிபாலிட்டியில. இதுக்கும் எம்பியா ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாரு. இதை நான் இந்த நேரத்தில் எம்பியை கூட நான் பாராட்டுறேன். ஏன்னா இப்ப சகோதரர் இப்ப சொன்னார் கீழே எனக்கு. ஆக மொத்தத்துல எங்களுடைய அமைப்பு இது சட்ட போராட்டம் சரி, மக்கள் போராட்டம் சரி, தலித் அமைப்பினுடைய ஆதரவு ஜோதிபாஸ் தலைமைங்கிற சேவ் கமிட்டி உண்டு. என்னுடைய கையெழுத்த முழு மனதுடன் நான் கையெழுத்திட்டு இந்த அமைப்பை ஆதரிக்கின்றேன். நன்றி. இன்னைக்கு சேவ் யுனைடெட் ஃபண்ட் என்ன பண்ணின்னு இருக்குது, யாருக்காக பண்ணின்னு இருக்குது அன்றதை வந்து இந்த மக்கள், இந்த வாலிபருங்க டெய்லி 35,000 பேர் தொழிலாளிங்க போறீங்களே வேலைக்கு, அவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தொடர்ந்து நம்ம இன்னும் ஒரு 3 நாளா மைசூர் மைன்ஸ் பகுதியில் வார்டு நம்பர் 10, 9ல கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். அங்கே இருந்த எக்ஸ் கவுன்சிலருங்கெல்லாம் கூட முன்ன வந்து பல பேர் வந்து ஆதரவு தெரிவித்ததை விட, உண்மையான தொழிலாளி, அந்த குடும்பங்கள், அந்த வீடுகள், அதனுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக அவர்களே அதை ரியாக்ட் பண்ண ஒரு ரியாக்ஷனை கூட நாம மீடியால பார்த்தோம். இதுதான் உண்மை நிலைமை. இதுக்கு இன்னும் பூஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நம்ம மரியாதைக்குரிய அன்பரசன் அவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால சேவ் கேஜிஎஃப்னுடைய கையெழுத்து இயக்கத்தை, அதனுடைய மகத்துவத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில சொல்லி, அதே நேரத்தில் எல்லாரும் முன் வந்து கையெழுத்திட வேண்டும், அது இந்த தங்க சுரங்க குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பதற்கு எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய அந்த செயலை அவர் வந்து ஊக்கப்படுத்துற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு இன்னும் ஒரு பெரிய பூஸ்ட் அவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு தங்க வயல்ல நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவரா தங்க வயல்ல இன்னைக்கு பல இளைஞர்கள் மத்தியத்துல வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைவர் சகோதரர் அஜய் அவர்களை இன்றைக்கு இந்த இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு வந்துகிறார். அஜய் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மைனிங் பகுதியில, எந்த லைன், ஓரியன்டல் லைன் பகுதியில இன்னைக்கு இருக்கிறார். அப்ப நாம மைனிங் பகுதியில இறங்கி சிக்னேச்சர்ஸ் இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு போகும்போது இன்னொரு சகோதரன் வில்சன் கூட இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவரு நம்ம டேங்க் பிளாக் தானே, டேங்க் பிளாக். அவங்க இன்னைக்கு பலமான பல இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது போல இன்னைக்கு நம்ம சி பிளாக்ல சாம்பியன் பகுதியிலிருந்து இன்னைக்கு எக்ஸ் கவுன்சிலருடைய மகன் கார்த்திக் அமலதாஸ் கூட இந்த இடத்துக்கு வந்துக்கிறாங்க. அதே நேரத்துல ஃபிஷ் மார்க்கெட்னுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தரான நம்ம சரவணன் இங்க வந்திருக்கிறாரு. WT பிளாக்ல பல இளைஞர்கள் மத்தியத்துல தங்கவயல் பூராவும் பேசப்படக்கூடிய வெங்கடேஷ் இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ML பிளாக்ல எல்லார் மக்கள் மத்தியத்திலையும் பாரம்பரியமா இருந்த நம்ம கார்பெண்டர் கிளி இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு புதுசா BGML தொழிலாளி தொழிற்சங்க அரங்குல இருந்து மைசூர் மைன்ஸ்ல ஜெயக்குமார் தலைமையில நடந்த பல தொழிற்சங்க போராட்டங்களிலும் கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்த
நம்ம எக்ஸ் எம்ப்ளாயிஸ் சண்முகம் கூட இங்க வந்திருக்கிறார். அப்போ இதனுடைய வளர்ச்சி நாம மத்தவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க. ஆனா இன்னைக்கு புதுசா இவங்க எல்லாம் வந்து இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால நாம அடுத்த கட்டம் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்றதை நம்ம அப்புறம் பேசலாம். இவங்க வந்திருப்பவர்கள் மத்தியத்துல இந்த கையெழுத்து இயக்கம் இன்னும் விரைவாக விறுவிறுப்பாக மக்கள் மத்தியில போய் சென்றடையணும். இப்ப சாம்பியன் பகுதியில இன்னைக்கு நாம வாங்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் நண்டினூர் பகுதியில இன்னைக்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை வாங்க வேண்டியது இருக்குது. அதனால வந்திருப்பவர்கள், அவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் அன்பரசன் அவர்கள் பேசி அவர்களுடைய கையெழுத்தை பெற்று இந்த அடுத்த அவர்கள் எந்த பகுதியில என்றைக்கு கையெழுத்தை நடத்துகிறார்கள் என்பதை சொல்லி அவர்களுக்கு நாம அவங்க ஆலோசனை வாங்கி நான் உங்களுக்கு விடை கொடுக்கலாம். அடுத்த கட்டம் நம்ம என்ன பேச சீஃப் கோஆர்டினேட்டரா இருக்கக்கூடிய சகோதரர் செங்குட்டுவன் அவர்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேதிக்கை அமைப்பின் மாவட்ட தலைவர் எஸ் அன்பரசன் அவர்கள் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆதரித்து உங்கள் முன்னே உரை நிகழ்த்துகிறார். தோழர்களே, சேவ் கமிட்டியுடைய தலைவர் முன்னாள் நகரசபை தலைவர் மரியாதைக்குரிய தயால் அவர்களுக்கு என் மாலை நேர மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவ் கமிட்டி அப்படின் போது இன்னைக்கு அதுதான் ஒரு போட்டி ஆகிடுது கேஜப்ல. ரைட்டமாக இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அஜய் தெரியாத ஆளே கிடையாது. 30 இருந்து 40 வயசு இளைஞர் யாரு இருக்கிறாங்க கேஜப்ல? அள்ளிக்காடுல இருந்து ஆலமரம் மட்டும் அஜய்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டிசம்பர் 12 அவரு பர்த்டே மாதிரி விழா கொண்டாடுவாரு. பல லட்சம் சொல்லி பண்ணி அங்கங்க பேனர்லாம் வச்சுங்க. அப்படி இல்லைனாலும் சில யாருக்காவது பிளட் கொடுக்கணுமா, இல்ல யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனையா, புக்ஸ் வாங்கி கொடுக்கணுமா, இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில செய்யணும். அஜய் அவரும் இதை ஆதரிச்சு கையெழுத்துறாரு. ஒரு சில வார்த்தைகளை அஜய் பேசும்படி கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கேஜிஎஃப்ல நம்ம அண்ணா நான் பார்த்துருந்தாங்கிறா கண்டினியூ ரொம்ப போராடுனுங்கிறேன். நம்ம கேஜிஎஃப் நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா இது இருக்கணும்னு எல்லாருக்கும் அந்த வீடு சொந்தமாகணும். கேஜிஎஃப்ல மெயின் எல்லா லீடருங்களும் இந்த சேவ் கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க தயவுசெய்து. நான் அதனால தான் தலைவர் ரசிகர் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரசிகர் மூலியமா அதனால நான் வந்து நம்ம அண்ணாக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருந்து நம்ம இப்போ பண்ணிக்கிற கமிட்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு விஷயத்துக்குமா குரல் கொத்துன்னு ஒன்று எல்லாமே நல்லது பண்ணு எல்லாமே சூப்பராக பண்ணுகிறாங்க. நம்ம கேஜிஎஃப்பை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணோம், நல்லா மெயின்டைன் பண்ணோம். இந்த சேவ் கமிட்டிக்கு அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த சிக்னேச்சரு இது தலைவர் ரசிகர் மன்றம் மூலியமா நாங்கள் ரசிகர் மூலியம் எல்லா ரசிகரையும் நான் கூப்பினாரு. எல்லா ஏரியாக்கும் நான் கூப்பிட்றேன். ரசிகர் மூலியம் எல்லா தலைவர் ரசிகரையும் கூப்பிட்டு சைன் போட வைக்கிறேன். இன்னொன்று நம்ம ஏரியாலையோ வார்டு நம்பர் 5லயோ எல்லா ஏரியா ஃபுல் கம்ப்ளீட்டாக நான் சைன் வாங்கி தரேன். அதே போல எனக்கு சொன்னதுனால கேண்டிஸ் வந்து 5ஆம் தேதி வந்து இந்த ஈஸ்டர்லாம் இருக்கிறதுனால 5ஆம் தேதிக்கு மேலே நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கேண்டிஸ் 4th 5th லைன் சிக்னேச்சர் நான் வாங்கி தரேன். நன்றி. கையெழுத்துல மக்களின் கையெழுத்து.
அன்பரசன் சார் நேற்று ரொம்ப நல்ல ஒரு சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் பற்றி நல்லா உரையாற்றினார். அதனால் அவருக்கு முடியும். அதே மாதிரி சண்முகம் சார் அண்ணன் வரல, எல்லோரும் வந்திருக்குறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றின்னா மாரிக்குப்பம் செல்லப்பா வார்டில் போயிட்டு நம்ம சிக்னேச்சர் கேம்ப் என்ன பண்ணோம். அந்த சிக்னேச்சர் கேம்ப்பு மக்கள் கலைவாணி எக்ஸ் கவுன்சிலரு, என் ஃப்ரெண்டு வில்சன்ட்டு, இவங்கெல்லாம் வந்தாங்க. வரும்போது ஆம்பளையோட அந்த பெண்மணி எங்கள் தாய்மாருங்க வந்து சிக்னேச்சருக்கு வந்து முன்ன நின்று போட்டாங்களே, அதுக்கு அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் என்னத்துக்குன்னா, அவங்க குறைய சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சார், இறந்துட்டார். என் பையன் வேலை செஞ்சான், அவனும் இறந்துட்டான். இன்னைக்கு என் பேரன் வந்து இன்னைக்கு பெங்களூர் டெய்லி ட்ராவல் பண்ணிக்கிறான். பிஜேஎம்எல் எங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் இது வரைக்கும் நம்ம கையில் கொடுக்க முடியாத காலகட்டத்தில் 26 வருஷம் அனுப்பிச்சு. அதனால நான் என்ன சொல்ல போறேன், இந்த 1 லட்சம் கையெழுத்து கொண்டது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியானது இல்லை, ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா மக்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நொந்து போயிருக்கிறாங்க. பிஜேஎம்எல் எம்ப்ளாயிங்க நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அவங்க பேரம் பேத்திங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெங்களூருக்கு டெய்லி ட்ராவல் போய் கூலி வேலை செஞ்சுன்னு பொழிக்கிறாங்க. ஆனால் இந்த சர்க்காருக்கு ஆகட்டும், இங்கே இருந்த லீடருங்களுக்கு ஆகட்டும், எவனுக்கும் இந்த கேஜிஎஃப் மேலே சரியான அக்கறை காமிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி முன்னுக்கு நம்ம கருணா இவங்கெல்லாம் நம்ம டீம் ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டீம் பற்றி நான் எப்படி சொல்கிறதுன்னா, நானும் ஒரு பார்ட்டிக்காரன், ஆனாலும் வந்து அந்த பார்ட்டியை மிஞ்சி இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் நடக்குதுன்னா இது இவங்களோட வலு எப்படி இருக்குதுன்னா, அதனால யாரும் இதில் வந்து எங்க கம்மி, எல்லாம் 45, 50, 60க்கு மேலே இருக்கிறவங்க தான். ஆனாலும் வாலிபர் மாதிரி இன்னைக்கு ஓடடி இன்னைக்கு ஒரு வார்ட்லையும் போய் வேலை செய்கிறாங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் சேவ் கமிட்டி மூலியமா நானும் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இப்போ செல்லப்பா வார்டில் முடிஞ்ச மாதிரி அடுத்தது வந்து சனிக்கிழமை வச்சுன்னு இருக்கோம். சனிக்கிழமை வந்து பொட்டேப்பள்ளி டு செல்கான்பள்ளி போகிற ரோட்டில் ஒரு ராம்கோட்டி நடக்குது. அங்கே வந்து அது கண்டினியூ 3 நாள் நடக்கிற ப்ரோக்ராம். சனிக்கிழமை வந்து கம்மினா கூட ஒரு 1000 பேர் சேருவாங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா நான் அதுலேயும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால சேருவோம். அந்த நாள் வந்து சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கெல்லாம் காத்தால அங்கே 8 மணிக்கு வந்துடணும். 2 மணிக்கு வந்தோம்னா அங்கேயே என்ன நடக்குது அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அங்கே எவ்வளோ பேர் சைன் வாங்குதோ வாங்குறது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு டவுனுக்குள்ளே 35 வார்டிலே சுற்றி இருக்கிறோம். இன்னும் வில்லேஜ் போய் ரீச் ஆகல. 168 வில்லேஜ் இருக்குது நம்ம தாலுக்கு சேர்ந்தது. அதனால் அதுக்கும் ரீச் பண்ண வேண்டிய கடமை நம்மளுது இருக்குது. நம்ம போய் அங்கே சேர்ந்தோம்னா அங்கேருந்து ஒரு கூட்டம் நம்மளுக்கு வந்து சேருமா, அவங்களே நம்ம கூட சேர்த்துக்கலாமா, அவங்களே வாலண்டியர் வருவாங்கன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். அதனால இன்னைக்கு ஜோதி பாஸ் சார் முன்னே நெக்ஸ்ட்டு எந்தெந்த வார்டில் என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணோன்ட்டு நம்ம செங்கோட்டையன் சார் இருக்கிறாரு, திரியம்பு டிஆர் ஓடிகே, இவங்கெல்லாம் வந்து முடிவெடுத்து எங்கெங்கே போகிறது என்னென்ன பண்ணுறதுன்னு அவங்கெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் பண்ணலாம்ன்றது. அதே மாதிரி நம்ம அமுல்தாஸ் அவங்க பையன் கார்த்திக் அங்கே கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட கூட்டம் பெருசு இருக்குது, அதனால அது கூட கொஞ்சம் பண்ணுறதுக்கு இது அண்ணங்கிறாரெல்லாம் சேர்ந்து பண்ணலாம்ன்றது என்னோட கருத்து. அதனால் வந்து இந்த சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் என்றைக்குமே ஒற்றுமையாக தங்க வயலுக்காக எப்பவுமே உயிர் கொடுக்கறதுக்கு கூட ரெடியான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிறோன்றதுனால இந்த ஊர் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த தங்க வயல் மக்கள் 35 வார்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் வரும் ஆம்பளைங்களோட சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் தாய்மார்களும் இதை வந்து பங்கெடுக்கணும். யார் தாய்மாருங்க வந்து பங்கெடுத்தாங்கன்னா அந்த தாய்மாருங்க இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இந்த கேம்ப் 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழி ஆகும்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால வந்து எல்லாரும் கேஜிஎஃப் ஜனத்துங்கெல்லாம் இதில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி கூடி சீக்கிரம் இன்றைக்கினா சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் நாங்கள் எடுத்துருக்கிற முடிவில் வந்து ஜோலி பாஸ் தலைமையில் பண்ணின்னு இருக்குமே, அது கூட பிஜிஎம்எல் ஒரு படியாக கூடி சீக்கிரம் நல்லதாகிறதுக்கு ஒரு காலகட்டம் வந்துன்னு இருக்குது. அதனால வந்து இந்த வாரத்திலேயே எம்பி சாரை மீட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து முனிசிபாலிட்டியில் இன்றைக்கி நான் போயிருந்தேன், சிஎஸ்ஓ வந்திருந்தார், தெரிய வந்து நாங்களும் இருக்கும்போது இந்த வீட்டுது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது கொஞ்சம் நாளைக்கு பேப்பரில் வரும் பாருங்க. அது வந்து 1 மீட்டர் 3.25 அடிக்கு 315 ரூபாய் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் நார்மல் வீட்டுக்கு. அதுக்கு வந்து சில கேள்விங்கள்லாம் நாங்கள் வச்சுட்டு வந்திருக்குறாங்க. அதனால் நெக்ஸ்ட் வந்து சேவ் போய் அங்கே உட்காரோம், உள்ள உக்காந்து
0.1% எடுத்துன்னு போகணுன்றது வந்து ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் மேலே பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அது கமிஷனர் எனக்கு ஒரு பதில் சொல்கிறான், இல்லை முனிசிபல் ஆக்ட் பிரகாரம் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னா. முனிசிபாலிட்டி கர்நாடகா சர்க்காரடா, அது கேந்திர சர்க்கார் இருக்குறா, அதுக்கு நீ எடுத்து வந்து ஜானே பண்ணாது நல்லா பேசிட்டு வந்திருக்கிறோம். அதனால வந்து முன்னுக்கு நடக்கும். இதுக்கு மேலே படிப்படியாக அவங்களுக்கு வீடு சொந்தம் ஆகிறதுக்கு கூட இந்த சேவ் கமிட்டி ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்குது. அது பிரகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட அஜயினுடைய நிகழ்ச்சி, நம்ம வில்சன் நிகழ்ச்சி, கார்த்திகுடைய நிகழ்ச்சி, நம்ம வெங்கடேஷ் கம்மி இவெல்லாம் சிக்னேச்சர் கேம்ப் பெரியவர்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் சோதனையத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஐயா ஜோதிபாஸ் அவர்கள், நான் நீண்ட காலம் அவர் கூடவே தான் துணையாக நின்று இருக்கிறேன். அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எங்களுடைய பூசாமி காலனி சார்பாகவும் நம்முடைய சண்முகம் சார்பாகவும் நாங்கள் பூரண ஆதரவு கொடுத்து அவருக்கு ஒத்துழைப்பு என்று கேட்டுக்கொண்டு